Hi friends, welcome to Fragments of My Life. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இருந்து உங்களுக்கான ரெசிபி பேசன் பிரெட் டோஸ்ட். ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி அப்படியே ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல்ல வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க பேசன் பிரெட் டோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடலாம், நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். நல்லா டேஸ்டியாக நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கடலை மாவு, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 to 3 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கிய வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் கேரட் துருவல், பொடியாக நறுக்கிய ஒரு பச்சை மிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கிய இஞ்சி, கொஞ்சமாக பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு ஒரு பேட்டர் மாதிரி செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து கலந்துக்கலாம். மொத்தமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அங்கங்கே வந்து கட்டி கட்டியாக நின்றுடும், சாஃப்டாக உங்களுக்கு இருக்காது. இந்த கன்சிஸ்டன்சியில் இந்த வந்து மாவு இருக்கணும். தோசை மாவோட கொஞ்சம் கெட்டியாக, இட்லி மாவோட கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கணும். ரொம்பவே தோசை மாவு அளவுக்கும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இதை ஒரு பாதியே வந்து பிளேட்டில் போட்டுக்கலாம். ஒன்று வந்து அப்படியே இந்த பவுல்லே வச்சுக்கலாம். சைடில் பேன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பேன், அகலமான பேன் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிளேட்டில் வச்சுருக்க மாவில் ஒரு பிரெட் துண்டை நல்லா வந்து ஜென்டலாக வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா பவுலில் வச்சுருக்க மாவை மெதுவாக வந்து மேலே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி குயிக்காக பண்ணிக்கணும், இல்லைனா வந்து பிரெட்டு வந்து நைஸாகி உடஞ்சிடும். சைட்லலாம் இந்த மாவு வந்து நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா வந்து பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம வந்து பேனில் வந்து போட்டுக்கலாம். பேன் வந்து நல்லா சூடாக இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வேக விடலாம். இதுக்கு ஒரு 2 to 3 நிமிஷம் ஆகும் இந்த ஒரு சைடு வேகிறதுக்கு. சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த மாவு வந்து நல்லா குக் ஆகுறது வந்து உங்களுக்கு தெரியும். இந்த ஃப்ளேவர் வந்து ப்ரெட்டில் வந்து சூப்பராக இறங்கியிருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சைடு வந்து திருப்பி போடுறதுக்கு முன்னாடி ஒரு பக்கமாக வந்து நம்ம வந்து நெய் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா மெதுவாக வந்து இன்னொரு பக்கமாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு பாருங்கள் எப்படி வந்து ப்ரௌன் கலர் ஆயிருக்கு. இதே மாதிரி இன்னொரு சைடும் உங்களுக்கு வந்து மாறணும். அதுக்கும் ஒரு 2 மினிட்ஸ் எடுக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணும்போது தான் அந்த ஃப்ளேவர் எல்லாம் நல்லா வந்து அந்த ப்ரெட்டில் வந்து இறங்கும். இப்போ இன்னொரு சைடு வந்து குக் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள். நல்லா குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பராக வந்து சாப்பிட வேண்டியது தான். பேச்சுலர்ஸ்லாம் வந்து குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சுக்கலாம் இதே மாதிரி. இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும். இதை வந்து அப்படியே ஆஃபாக கட் பண்ணி அப்படியே டொமேட்டோ சாஸில் வந்து தொட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கும். பாருங்கள் எப்படி வந்து அந்த ப்ரெட்டு வந்து குக் ஆகிருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.